إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் இறுதி தூதரங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள் கியாமத் நாள் வரையில் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய தொழுகைக்காக சமூகம் அளித்து இருக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அவனுக்கு அடிபணிந்து அவன் சொன்னவைகளை ஏற்று அவன் வேண்டாம் என்று சொன்னவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்போது உங்களுக்கு நான் வசியத் என்னும் நல்லுபதேசத்தை செய்தவனாக இன்று இந்த பெருநாள் குத்துபாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் முழு உலக இஸ்லாமிய உம்மாவுக்கும் தந்த மிகப்பெரிய அருள் தான் இந்த ரமலான். அந்த ரமலான் நம்மிடத்திலே வந்து நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்து நம்மை விட்டும் பிரிந்து சென்று போய்விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளும் அவனுடைய நிஅமத்துக்களும் அவனுடைய பரக்கத்துக்களும் இந்த உலகத்துக்கு மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து மனிதர்களை சுத்தமானவர்களாக தூய்மைப்படுத்தி அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லவர்களாக மாற்றுவதற்காக வந்த ரமலான் நம்மளை விட்டும் பிரிந்து போய்விட்டது. அந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து போனதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நாங்கள் பிரிந்து விடக்கூடாது, அவனுடைய பாவ மன்னிப்பை விட்டும் நாங்கள் பிரிந்து விடக்கூடாது, அவனுடைய இரக்கத்தை விட்டும் நாங்கள் பிரிந்து விடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய மௌத் வரை வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய அருள் மறை அந்த அல்லாஹ்வுடைய அருள் வாக்குக்கு அமைய நாங்கள் நல்லவர்களாக எங்களை மாற்றி கொள்வது மிக மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அந்த நரகத்திலிருந்து அந்த ரமலானிலே இருந்து நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்திருந்தால் அந்த பாவக்கரை மனிதனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பாவங்களில் இருந்து நாங்கள் எங்களை தூரமாக்கிக் கொள்வோமாக. இல்லையானால் நிச்சயமாக அந்த ரமலான் எங்களிடத்தை எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளாக ரஹ்மத்தாக வந்த ரமலான் போய்விட்டதின் காரணமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகி விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்த அந்த ரமலானை நாங்கள் மிகச் சிறப்பாக வரவேற்றோம். அந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டது. நேற்று தான் அந்த ரமலானுக்கு வரவேற்பு கொடுத்த நாங்கள் இன்று அந்த ரமலானை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய மிக கவலையான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களாக அவனிடத்திலே நல்ல கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக அந்த ரமலானிலே நாங்கள் நோன்பு நோற்றோம். அல்லாஹ்வை நம்பியவர்களாக அவனிடத்தில் நற்கூலி எதிர்பார்த்தவர்களாக அந்த ரமலானுடைய இரவுகளிலே நின்று வணங்கினோம். அந்த லைலத்துல் கத்ரை கடைசி பத்திலே பெற்றுக் கொள்வதற்காக பலவிதமான முயற்சிகள் நாங்கள் செய்தோம். ஆனால் அவை அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை வீணாக்காமல் கபூல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தை துஆ செய்ய வேண்டும். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எந்த அளவுக்கு அமல் செய்வதற்கு முயற்சிக்கிறீர்களோ அதைவிட அதிகமாக நீங்கள் செய்த அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று அதற்காக பாடுபடுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்தவர்கள் அஞ்சியவர்களிடத்திலிருந்து தான் நான் கபூல் செய்வேன் என்று படைத்தரப்பு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால் நாங்கள் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அதே போல இந்த
ரமலான் முழுக்க நாங்கள் நோன்பு பிடித்திருந்தோம் என்றால், இந்த ரமலானிலே நல்லவர்களாக மாறி இருந்தோம் என்றால், அந்த ரமலானிலே நோன்பு பிடிப்பதற்கு ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தவன் அந்த அல்லாஹ், அந்த நோன்பு பிடிப்பதற்கு சக்திகளை தந்தவன் அல்லாஹ். அதுபோல இந்த ரமலானோடு மட்டும் எங்களுடைய இந்த நோன்புகள் நின்று விடாமல் எங்களுடைய வாழ்நாள் பூராக வாரத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் இருக்கக்கூடிய சுன்னத்தான நோன்புகளை நாங்கள் பிடிக்க தவறிவிடக் கூடாது. அதே போல இந்த ரமலானை அடுத்து வரக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்புகள், அவைகளை நாங்கள் தொடர்ந்தோ அல்லது பிரித்தோ இந்த ஷவ்வால் மாதத்துக்குள்ளே 6 நோன்புகளை பிடிப்பதற்கும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நஃபிலான வணக்கங்கள் மனித சமூகத்தை, இஸ்லாமிய உம்மாவை அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கப்படுத்தி வைக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு. ஒரு மனிதன், ஒரு அடியான் எந்த அளவுக்கு நபியுடைய அந்த சுன்னாக்களை, வழிமுறைகளை பின்பற்றி செய்து வருகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளாமல் முடியாது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஜுன்னத்தி, இந்த அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. பாவக்கரையிலிருந்து, நரகத்திலிருந்து அவனை காக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கஜுன்னத்தி அஹதிக்கும் மினல் கிதால், உங்களை ஒரு மனிதன் ஒரு பாவத்திலிருந்து, மற்றவனுடைய கொலை, இதே போன்ற யுத்தங்கள், தன்னுடைய ஆபத்துகள் வரும்பொழுது, ஒரு மனிதன் தன்னை வெட்டுக்கள், எதிர்ப்புகள் வரும்பொழுது எவ்வாறு அவன் முகங்கொடுக்கிறானோ அதே போல் இந்த ரமலான் மனிதனை பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது, நரகத்தை விட்டும் தடுப்பதற்கு போதுமாக இருக்கிறது என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான் எமக்கு பாதுகாப்பாக இருந்தது போல, நம்மை பாவத்தை விட்டும் தூரமாக்கியது போல, இந்த ரமலானுக்கு பின்னாலும் இந்த நாங்கள் பாவங்களை விட்டும் தூரமானவர்களாக எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிகப்பெரிய உண்மையை இந்த ரமலான் தெளிவுபடுத்திவிட்டு போய்விட்டது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த அருளின் காரணமாக இந்த ரமலான் காலங்களிலே தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு விடுபடாமல் தொழுகைகளை பேணி தொழுது வந்த நாங்கள், ரமலான் முடிந்து விட்டதா தொழுகைக்கும் இமாம் ஜமாத்துக்கு முடிவு கட்டிவிடக் கூடாது. நம்முடைய வாழ்நாள் பூராகவும் அந்த இமாம் ஜமாத் விடுபடாமல் தொழக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு முடியும் என்பதை இந்த ரமலான் எங்களுக்கு படித்து தந்தது. சுபஹ் தொழுகையினுடைய இமாம் ஜமாத்தா, ஏனைய தொழுகைகளுடைய இமாம் ஜமாத்தாக தொழக்கூடிய ஆண்கள் எங்களுக்கு ரமலானுக்கு மட்டுமுள்ள ரப் அல்ல, ஏனைய 11 மாதங்களுக்கு அந்த ரப்பு தான் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே முழு வாழ்நாள் காலங்களும் அந்த ரப்புடைய காலம், அந்த ரப்பு தந்த நிஅமத்து. எனவே நாங்கள் அதுக்கு நன்றி மறந்தவர்களாக மாறிவிடாமல் நம்முடைய வாழ்நாள் பூராவும் அந்த தொழுகைகளை, எந்த தொழுகையும் விடுபடாமல் தொழுதுவது மட்டுமல்ல, ஆண்களை பொறுத்தவரையில் இமாம் ஜமாத்து விடுபடாமல் கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும். அருள்மறை அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வாக்கிமிஸ் ஸலாத்த லிக்ரி, என்னை மறக்காமல் இருப்பதற்காக, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நீர் நிலைநிறுத்துவீராக என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை இந்த முஃமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கிறது. எனவே தொழுகையை நம்முடைய உயிர் இருக்கும் வரை, உயிர் உடலை விட்டு பிரியும் வரை, உடலை ஆரோக்கியம் இருக்கும் வரை, புத்தி சுவாதீனம் இருக்கும் வரை எந்த ஒரு முஸ்லீமும் நாங்கள் தொழுகைகளை நாம் அறிய விட்டுவிடக் கூடாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅலம் அன்ன ஷரஃபல் முஃமினி மின் கியாமிஹி பில்லைல், ஒரு முஃமினுடைய விசுவாசியினுடைய சிறப்பு அவன் இரவு வணக்கத்திலே தான் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இரவு வணக்கத்தை ஆர்வப்படுத்திய, நம்மை பழக்கிய இந்த ரமலான் நம்மளை பிரிந்து போய் விட்டது என்பதன் காரணமாக நாங்கள் ஒருபோதும் இந்த கியாமுல் லைலை விட்டுவிடக் கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹதீஸை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கங்கள் ரமலானிலே, ரமலான் அல்லாத காலத்திலே இரவு தொழுகைகள் 11 ரக்அத்தாகவே இருந்தது என்று சொன்னார்கள். எனவே ரமலானிலே மட்டும் நாங்கள் இந்த இரவு தொழுகையை வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய வாழ்நாள் பூராகும் அதுக்கு பழக்கத்தை, பயிற்சி தந்த இந்த ரமலான், எனவே மௌத்து வரையிலும் அதிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக. அதே போல புனிதமான அல் குர்ஆன் இறக்கப்பட்ட கண்ணியமான மாதம், அந்த ரமலானிலே நான் ஒரு குர்ஆனை முடித்து விட்டேன், 2 குர்ஆனை ஓதி முடித்து விட்டேன், 3 குர்ஆனை, பல குர்ஆன்களை ஓதி கத்ம் செய்த நாங்கள், நமக்கு முடியாமல் இல்லை. அந்த ரமலான் ஒரு மாதத்துக்குள்ளே பல குர்ஆனை அழகாக ஆராய்ச்சி செய்து விளங்கி தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு கற்றுத்தந்த ரமலான் நம்மளை விட்டும் போய் பிரிந்து விட்டதா? இப்பொழுது குர்ஆனுக்கும் நாங்கள் தமாம் முடித்து விடக்கூடாது. குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையே பிரிவினை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனை ரமலானிலே எப்படி ஓதினோமோ அதே மாதிரி ரமலான் அல்லாத காலத்திலையும் எங்களுக்கு ஓத முடியும் என்பதற்கு இந்த ரமலானை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய புத்தி, இதே மாதிரி அனைத்து உறுப்புகளும் எவ்வாறு ரமலானில் நாங்கள் பேணி வந்தோமோ அதே பிரகாரம் மௌத்து வரையிலையும் இந்த கண்ணையும் காதையும் நம்முடைய உடல் உறுப்புகளையும் உள்ளங்களையும் பாவக்கரையிலிருந்து பாதுகாத்துக்
மாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸூலா. உங்களுடைய பார்வையா, கேள்வியா, சிந்தனையா, இவைகளை பற்றி நாளை மறுமையில் வினா தொடுக்கப்படும், கேள்வி கேட்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதே போல் அன்பான சகோதரர்களே, இந்த ரமதான் நமக்கு நல்ல பல ஒழுக்கங்களை கற்றுத் தந்தது, நல்ல குணங்களை படித்து தந்தது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு நோன்பாளியாக இருக்கிறாயா, உன்னோடு ஒருவன் ஏசுகிறான், உனக்கு அடிக்கிறான், சண்டைக்கு வருகிறான் என்றால் நீ அவனை பார்த்து சொல்லு, நான் ஒரு நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லு என்று அந்த பிரச்சனைகளை, அந்த வாக்குவாதங்களை, சண்டை சச்சரவுகளை விட்டு எவ்வாறு நீ தூரமாகினாயோ இதே போல வாழ்நாள் முழுக்க நம்முடைய நாவை கட்டுப்படுத்தி, அதாவது அல்லாஹ்வை நம்பிய விசுவாசி, எனவே நான் உன்னோடு சண்டைக்கு வரமாட்டேன், தர்க்கத்துக்கு வரமாட்டேன் என்று உனக்கு விலகிக் கொள்ள முடியும் என்பதற்கு இந்த ரமதான் ஒரு முன்மாதிரி நமக்கு கற்றுத் தந்தது. அன்பான சகோதரர்களே, அதே போல இந்த ரமதான் வந்ததா, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய மனைவி மக்கள், பிள்ளை குட்டிகள் அனைத்து பேர்களோடு நாங்கள் எவ்வாறு குடும்ப உறவை வைத்துக் கொண்டோமோ, அந்த குடும்ப உறவை எவ்வாறு இந்த ரமதான் நமக்கு வலுப்படுத்தியதோ, உண்மைப்படுத்தியதோ, எங்களுக்கு உற்சாகம் ஊட்டியதோ, அதே போல இந்த ரமதான் பிரிந்து போனாலும் அந்த குடும்ப குழல்வாய் ஜனத்தை நாங்கள் பிரிந்து விடக்கூடாது. அந்த பெற்றோரா, மனைவி மக்களா, பிள்ளை குட்டிகளா, நம்முடைய சாட்சிமார்களா, மாமா மாமிமார்களா, அனைத்து அந்த குடும்பத்து பந்தத்துவத்தை பேணக்கூடிய அமைப்பை இந்த ரமதான் நமக்கு கற்றுத் தந்தது. எனவே நாங்கள் ரமதான் போய்விட்டதின் காரணமாக அதை விட்டு நாங்கள் பிரிந்து விடக்கூடாது. தொடர்ச்சியாக நம்முடைய மௌத்து வரையிலும் அந்த பந்தத்துவத்தை பேணி நடப்போமாக. அதே போல அன்பான சகோதரர்களே, இந்த ரமதான் நமக்கு நல்ல ஒரு பண்பாட்டை கற்றுத் தந்தது. உன்னிடத்தை நீ சம்பாதித்த சொத்து, உன்னுடைய பணம், உன்னுடைய காசு, உன்னுடைய செல்வம் எவ்வாறு அந்த சதகாவுக்கு இந்த ரமதான் தூண்டியதோ, தான தர்மங்களுக்கு தூண்டியதோ, ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதை தூண்டியதோ, குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பதை தூண்டியதோ, மௌத்து வரைக்கும் அந்த சதகாவும் தான தர்மம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய அடுத்த வீட்டுக்காரர்கள், அயல்பாகத்தார்கள், குடும்பத்தார்கள், எளியவர்கள், கேட்டு வருபவர்கள், கேட்க வெட்கப்பட்டு தன்னுடைய ஏழ்மைத்தனத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களையும் தேடி அந்த சதகா தான தர்மங்கள் செய்வதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல்லாஹ்வோடு நாங்கள் செய்து கொண்ட அறுதிமானம், நம்மளிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை அனுப்பினான். அந்த தக்வாவை போதித்த இந்த ரமலான் பிரிந்து போய்விட்டது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலான் போனாலும் கூட அல்லாஹ்வை மறந்துவிடவோ, அவனுடைய கட்டளைகளை மறந்துவிடவோ, அவனுடைய ஏவல்களை மறந்துவிடவோ நாங்கள் மிக கவனமாக அவைகளிலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நயவஞ்சகத்தனம் உள்ளவர்கள், முனாஃபிக்குகள், அவர்களுக்கு எவ்வாறு மோசமான பண்பாடுகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அவர்கள் குர்ஆனிலே. எனவே அந்த பண்பாடுகளை விட்டு நாங்கள் தூரமாகி உண்மையான ஈமான் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை நம்பியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனகிஹி. நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய கழுத்துகளில் அவர்களுடைய ஏடுகள் தொங்கவிடப்பட்டவர்களாக மறுமையில் எழுப்பப்படுவார்கள். மறுமையில் வருவார்கள், என்னுடைய அமல், என்னுடைய சாலிஹான அமல்கள், என்னுடைய பண்பாடுகள், என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய நட்பண்புகள், என்னுடைய எல்லா இபாதத்துகளும், என்னுடைய வணக்க வழிபாடுகளும் அங்கே பதிவு செய்யப்பட்டு ஏடு என்னுடைய கழுத்திலே தொங்கவிடப்படும் என்றிருந்தால், அன்பான சகோதரர்களே, அந்த நிலைமையில் என்னுடைய ஏடு எதை சொல்லுகிறது? எங்களை விட்டு பிரிந்த ரமதான் எங்களுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தை பரிந்து பேச போகிறதா? நாங்கள் ஓதிய அல் குர்ஆன் அல்லாஹ்விடத்தை நமக்கு சார்பாக சாட்சி சொல்ல போகிறதா என்பதை நாங்கள் நினைத்து அல்லாஹ்விடத்தை பிரார்த்திக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தை மிக கண்ணியமானவர்களாக, உயர்ந்தவர்களாக, மதிப்புள்ளவர்களாக இந்த ரமதான் நம்மை விட்டும் போயிருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் பிடித்த நோன்பு அல்லாஹ்விடத்தை பரிந்து பேசும், அந்த பரிந்து பேசுதலை, அந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். அல் குர்ஆன் அதை ஓதியவர்களுக்காக பரிந்து பேசும், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். எனவே அந்த அல் குர்ஆன் பரிந்து பேசக்கூடிய, அந்த அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய சிபாரிசுக்கு உரியவர்களாக நாங்கள் மாறிவிட்டிருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக. அந்த குர்ஆன் இருக்கிறதே உனக்கு சார்பாக அல்லது உனக்கு எதிரியாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே நம்மை விட்டும் சென்ற ரமதான், அதே போன்று நாங்கள் ஓதிய குர்ஆன் நாளை மறுமையில் எனக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய அறுதிமானங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய அறுதிமானத்தை நாங்கள் ஒருபோதும் முடித்துக் கொள்ளக் கூடாது. யார் முறிப்பான் என்றால் நயவஞ்சகர்கள் முறிப்பார்கள் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது. ஏன்? அல்லாஹ்வோடு செய்த அறுதிமானம், அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உறுதிப்பாடு, இது யார் இதுக்கு மாற்றம் செய்வார்கள் என்றால் நயவஞ்சகர்கள். ஏனென்றால் நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். ரமலான் மாதத்திலே நமக்கு அருள் செய்த அல்லாஹ் தான் நமது வாழ்நாள் முழுக்க அருள் புரிகிறான். அந்த ரமலானில் உற்சாகத்தை தந்த அல்லாஹ் தான்
ஏனைய காலங்களில் உற்சாகத்தை தந்திருக்கிறான். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒற்றுமைப்படுவோம், அல்லாஹ்விற்கு அடிபணிவோம். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், அல் குர்ஆன் என்றால், நபி வழி என்றால் தலை சாய்ப்போம். முழுமையாக அவைகளை நமக்கு முடியுமானவரை நம்முடைய வாழ்நாளிலே எடுத்து நடப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் காலையிலும் மாலையிலும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் கற்றுத்தந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் அந்த துஆவை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபுது வ அனா அலா ஹதிக வ வாதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பினிமதிக அலைய வ அபூ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். யார் இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் இஸ்திக்ஃபாரை செய்து வருகிறானோ அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஆக முக்கியமான இஸ்திக்ஃபார் இதுவாக இருக்கிறது. எனவே ஆண்களும் பெண்களும் அனைத்து பேர்களும் பற்றி பிடிக்க வேண்டிய ஒரு அறுதிமானம் போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் காலையிலும் மாலையிலும் இதை ஓதி வர வேண்டும். அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பாக இருக்கிறாய். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. ஹலக்தனி வ அனா அபுதுக, நீதான் என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன். வ அனா அலா அஹ்திக, நான் உன்னோடு செய்த அறுதிமானத்தில் இருக்கிறேன். வ வஅதிக, உனக்கு தந்த வாக்கு, உனக்கு மாறு செய்ய மாட்டேன். நீதான் ரப்பு, உனக்கு ஷிர்க் வைக்க மாட்டேன், உனக்கு இணை கற்பிக்க மாட்டேன், உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுவேன் என்று அல்லாஹ்வுக்கு செய்த அறுதிமானம், அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்கு. மஸ்ததஅது, எனக்கு முடியுமான அளவு அவைகளை நான் நிறைவேற்றுகிறேன். ஆனாலும் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த குற்றங்களிலிருந்து உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன், காரணம் தேடுகிறேன். அபூ லக பினிமதிக அலைய, யா ரப்பி அல்லாஹ் நீ செய்த நிஅமத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வ அபூ பிதம்பி, என்னுடைய பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு சாலாயப்படக்கூடிய நாங்கள் ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர என்னுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வேறு யாரும் இல்லை என்று அந்த அல்லாஹ்விடத்திலே அவன் செய்த நியமத்தை ஏற்றுக்கொண்டு, அவன் செய்த அருளை ஏற்றுக்கொண்டு, அவனுக்கு நாங்கள் மாறு செய்ததை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய நல்ல மக்களாக, அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய தக்வா உள்ள பயபக்தி உள்ளவர்களாக எங்களை மாற்றிவிட்டு செல்லக்கூடியதாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சோர்களே, அந்த ரமலான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ரமலானிலே செய்த கியாம்கள், அதிலே பிடித்த நோன்புகள், அதிலே ஓதிய குர்ஆன்கள், செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா வ தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் இந்த பைத்துல்லாவை கட்டிவிட்டோம், நீ எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, இதை கபூல் செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்களே. இதே போல நாங்களும் இதற்காக துஆ செய்வோம். அந்த ரமலான் அதிலே பிடித்த அனைத்து அமல் செயல்கள் அனைத்துமே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். இப்படித்தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள், அந்த சஹாபாக்கள் அந்த ரமலான் முடிந்துவிட்டால் சுமார் 6 மாதங்களுக்காக பிரார்த்திப்பார்கள் என்று இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அதே போன்று நம்முடைய இஸ்லாமிய உம்மத்து, அதே போன்று எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு சிரியா போன்ற நாடுகளிலே, மிஸ்ர் போன்ற நாடுகளிலே முஸ்லிம்கள் இந்த நோம்பில்லாமலும் ரமலானுடைய காலங்களிலே கூட பகல் பொழுதும் இரவு பொழுதும் பாதைகளிலே கழித்த சகோதரர்கள், அவர்களுடைய அந்த பெருநாளையும் நாங்கள் நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய இந்த சந்தோஷமான தினத்தையும் நாங்கள் சற்று நினைத்து பார்த்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்தருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, நம் அனைவர்களையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களால் நடந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம் உலகத்தினுடைய உம்மாவினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அனைத்து பேர்களும் யா அல்லாஹ் அந்த பயங்கரமான நரகலோகத்திலிருந்து நம் அனைவர்களையும் விடுதலை செய்து மேலான சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். வذ்குருல்லாஹல் அஸீமல் ஜலீல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குருஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.